இங்க ஓடுறானுங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பார்த்து பார்த்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருக்கிறானுங்க. அவனுங்களாம் பேஷன்ஸ் மாதிரி டீல் பண்ணணும். ஓகேங்களா? அதனால யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க திருப்பி அவனுங்களாம் வந்தானுங்கன்னா. அப்போ மனநல காப்பகம் தான் மனநலை காப்பகம் தான் வந்து சரியான இடம். ஓகேங்களா? அதனால பேஷன்ஸ் மாதிரி டீல் பண்ணுங்க. தாவேகா தற்கொலைகள் எல்லாமே இன்செஸ்ட் செக்ஸை பார்த்து பார்த்து வளர்ந்தவனுங்க வீட்டுல. இவ்வளவு நேரம் உட்காந்து சச்சின் ஒரு தண்டோண்டா. நீ சச்சின், நீ அதர் லிஸ்னர்ல உட்காந்து கேளு. இவ்வளவு நேரம் உன்னை எல்லாரும் அபியூஸ் பண்ணாங்க, அப்பெல்லாம் உட்காந்து பேசுறேன். நான் உன்னை எதனா அபியூஸ் பண்ணனா? இது வருங்க. அடுத்து மெர்சல் ஜனா வாங்க. மாஸ்டர் ஜனா ப்ரோ, நான் வந்து சண்டை போட மாட்டேன், வாங்க நம்ம உரையாடல் பண்ணலாம். சச்சின் மாதிரி தண்டக்கரமாந்திரம் தான் பேச மாட்டேங்குது. உங்க போட்டோவை பார்த்தாலே நீங்க ஒரு இன்டெலெக்சுவல்னு தெரியுது. வணக்கம் மாஸ்டர், கேக்குதா? மாஸ்டர் யாரும் குறுக்க வராதீங்க. மாஸ்டர் ஜனா வந்திருக்காரு, அவர் பேசிட்டு இருங்க. மெர்சல் ஜனா பேசுங்க. மாஸ்டர் ப்ரோ ஹாய். மெர்சல் ஜனா மியூட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மியூட் ஓபன் பண்ணி பேசுங்க. ஸ்பீக்கர்ல வந்துட்டீங்க. இது மேல ஏதாவது பின் பண்ணி புரட்சி பண்றதுக்கு வந்திருக்காரா? மெர்சல் ஜனா அரசியல் பேச போறீங்களா இல்ல வழக்கம் போல இன்செக்ட் செக்ஸ்ல பாதிக்கப்பட்ட நபர் தானே நீங்களும் இந்த மாதிரி தப்பா இதை பேசிட்டு ஓட போறீங்களா? அதை கிளாரிஃபை பண்ணிருங்க கொஞ்சம். இந்த ரஹீஸ் ஜரார் ஃபேக் ஐடின்னு தெரியுது. சச்சின் நீங்க தானா ஃபேக் ஐடியில வந்துக்கிறீங்களா? ஃபேக் ஐடியில வந்து கெட்ட வார்த்தை பேசலான்னு இல்ல. அந்த ஐடி இருக்கானா பேச மாட்டேன் ப்ரோ. பேசுங்க ப்ரோ, சும்மா இதுக்கு ஒரு மைக் வாங்கிட்டே இருக்கீங்க, பேசுங்க. பேசலாம் ரிமூவ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், கெஞ்சன்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதா போ, மறுபடியும் வேணும்னா ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்க, தூக்குறேன். ப்ரோ ஒரு போஸ்ட் கூட இல்ல ப்ரோ அந்த ஐடியில. வேணா ரிமூவ் பண்ணா பண்ணிடலாம். அதான் மேல இது பின் பண்ண வந்திருக்கும், ரிமூவ் பண்ணிடலாம். இல்ல கீழே உட்காந்து பிரஷர் தாங்க முடியல, ரெக்வஸ்ட் கொடுத்து மேல வந்து என்ன பேசுறது தெரியல உட்காந்து. அது சச்சின் இருக்கிறப்ப கொடுத்த ரிக்வஸ்டா இருக்கும். நீங்க அவன் போனதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? அதேதான் அவனே அப்படிதான் ஓடி வந்தான். அனானிமஸ்ல இருந்து மேல ஓடி வந்தான் அந்த ரெமோவை காப்பாத்துறது. இங்க ஒன்னே ஒண்ணு, கீழே இருக்க டிவிக்கு ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, இங்க பாருங்க ரசிகர்களே, சச்சின் மாதிரி தண்ட கருமாந்திரத்தெல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு வச்சு அவனை ஸ்பேஸ் போட விட்டு கேக்குறீங்க. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாகுது. நீங்க மட்டமானவங்க தான், ஆனா இவ்வளவு மட்டமானவங்களான்றது நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சச்சின்லாம் ஒரு ஆளா? அவன் பேர் இங்கேயே அவனால பேச முடியல. அவன் ஏதோ பேர் சண்டை போடுறேன்னு வந்தான்னா அவனுக்கு சண்டையும் போட தெரியல, அவனுக்கு அபியூஸும் பண்ண தெரியல, அவனுக்கு சில்லவே இருக்கு தெரியல. ஒரு வார்த்தையை கேட்டே ஓடி போயிட்டு. ஏய் ஒன்னே ஒண்ணு தாண்டா, அவனுங்களுக்கு இந்த நான் ஸ்டாப்பா பேசணும் போலடா. நான் ஸ்டாப்பா பேசிட்டா அவன் பெரிய ஆள் நினைச்சிடறானுங்க. அவன் என்ன பேசுறான்றதெல்லாம் முக்கியம் இல்ல, அவன் சும்மா கூட 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 கத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப பெரிய எல்லாம் போனா கடைசியில பாத்தீங்களா? ஏங்க நீங்க எல்லாம் பெரிய இன்டெலெக்சுவல் தான், எல்லாமே கரைச்சு குடிச்சுதான் வந்திருப்பீங்க, அதுக்குன்னு நானும் அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்க எல்லாம் ஆசைப்படாதீங்க. அழுகுற மாதிரி போயிட்டாங்க கடைசியில. பயிலானா இவ்வளவுதாங்க தெரியும், இதுக்கு மேல தெரியலீங்க. நீங்களா சொல்லுங்க. பேசினாலே அஜித்தை பத்தி தான் அபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் அரசியல் பேசினா எப்படி ப்ரோ? ரொம்ப நேரமா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அஜித் ஃபேன் நினைச்சுதான் கத்திக்கிட்டு இருந்தான். ருக்குன்னு ஒருத்தன் வந்தான், ரப்பர் குஞ்சு. சரி ரெமோ, ரொம்ப நேரமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அஜித் ஃபேன் நினைச்சு ஆமா 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 ஆமான்னு கத்திக்கிட்டு இருந்தான் உட்காந்துக்கிட்டு. பாவியா பையன், நம்மளெல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு நினைச்சு ஒரு சாட்டிஸ்பாக்சன்லயே போயிட்டான். நல்ல ரூம்ங்க. எவ்வளவு நேரமா ஓடுது? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆஹா, மிஸ் பண்ணிட்டுக்கிறேனே பல விஷயத்த. ஏங்க யாரா மேல வாங்க, நான் இப்பதான் ஏன்ச்சேன். பேசுங்க ப்ரோ. சரிப்பா, இருங்கப்பா கொஞ்சம் இருங்கப்பா. காலையிலேயே ஒரு பதிவு போட்டேன் நான். இன்னைக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், யாரும் இன்னும் ஸ்பேஸ் போடாத இருக்கிறீங்கன்னு. அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து கீழே உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள கட்சியோட பைலா வந்து அப்லோட் பண்ணப்படும். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். பந்தயம் கட்டுறவங்க என்ன என்கிட்ட பந்தயம் கட்டலாம். இப்ப நான் ஒரு பந்தயம் கட்டுறேன். அது வந்து அதிமுக காரன் எப்படி டிஎம்கே பைலாவை செராக்ஸ் எடுத்தானோ இவனும் அதே மாதிரிதான் செராக்ஸ் எடுப்பான். எடுக்க மாட்டான்னு வேணா யாரா என்கிட்ட பந்தயம் கட்டுங்க. 1000 ரூபாய் வரைக்கும் நான் போறேன்.
கண்டிப்பா பாருங்க ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும். பேந்தர் இருந்ததுனா கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா பேந்தர் தான் ஒரு அவருக்கு ஃபாலோ பண்ற ஐடி. ஓ பேந்தரை ஃபாலோ பண்றாங்களா? ஆமா பேந்தர் காலையில ஆனா பேந்தர் கோவஸ்டா கொஞ்ச நேரம் இருந்தாரு. அப்பயும் நான் டேக் பண்ணி போட்டேன், டிவிக்கு விஜய்க்கு டேக் பண்ணி போட்டேன். கண்டிப்பா இங்க ஒரு காதை வச்சிருப்பாரு எப்படியா இருந்தாலும். இன்னைக்கும் பிம்பிளிகா பிளாக்கின்னு தான் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் ஒரு அரசியலும் பேசல. அது என்னப்பா தோழர்களே வணக்கம் சொல்லும்போது சேர்ல இருந்து அத்தனை பேர் ஏறி குதிக்கிறாங்க. ஏறி குதிச்சு உட்கார்றதுலே சேர் உடஞ்சு போயிடும் போல இருக்கு. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு கூட்டத்துக்கும் எவ்வளவுப்பா சேர் காசு கொடுப்பாங்க? கொடுத்துட்டு ப்ரோ போட்டுங்க. ஏர்போர்ட்லாம் உடைச்சிருக்கானுங்க ப்ரோ. ஏங்க அவரோட வந்து அவங்களோட தலைவர்கள் எல்லாம் சீமான மிங்கிள் பண்ணார்ல. இப்போ அங்கே இருக்க ஒரு சிடிஆருங்க அவங்களோட பைலா வந்து நம்மளை காப்பி பண்ண சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. சங்கிங்களோட பைலாவா அப்படியே டிட்டோ பண்ணி மேலே கொண்டு வருவான். அவன் சிடிஆர் எழுதி என்ன கொடுக்குறானோ அதை திரும்ப போடுவாங்க. இல்ல சேரெல்லாம் போட்டு உடைக்கிறானா அவனை காலையில கூட்டிட்டு வந்து சாயங்காலம் வரைக்கும் சோறு போடாம வச்சிருந்தா அவன் என்னங்க பண்ணுவான் பாவம். பசங்க சின்ன பசங்க எல்லாரும் பசிக்கும். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சி கலாட்டா தான் பண்ணுவான். அவன கட்சிக்காரன் இல்லை அவனுக்கு என்ன தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கேரவனில் வந்தான் 133 கேஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் கோயம்புத்தூரில் மட்டும். அது மாவட்டத்துலலாம் போகல, கோயம்புத்தூர்னு ஒரு சிட்டிக்கு வந்து போயிருக்கான். 133 கேஸு. ப்ரோ அவங்க விஜயவே அட்டாக் பண்ண பார்த்தாங்க நேற்று பார்த்தீங்களா? ஒரு அணில் வந்து விஜய் பேசிட்டு இருக்கும்போதே வந்து பயன்படுத்திட்டான். கதிரவன் ப்ரோ ஆட் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் வந்துட்டீங்களா? எனக்கு இன்னும் ரிக்வெஸ்ட்லேயே காட்டுது. கதிரவன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிரச்சனை நடப்பு நான் இறங்கி கீழே போயிட்டேன். பட் ஆனா அநியாயத்துக்கு அசிங்கமா பேசுறது மட்டும் தான் ஒரு தொழிலாவே வச்சிருக்கானுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருவருப்பா இருக்கு இவங்கிட்ட பேசுறதே. எப்படி ஒரு வருஷம் நீங்க அங்க தான் குப்பை கொட்டி ஹரப்பன் வந்து அவரு டீல் பண்ற எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கரெக்டான ஆள் நினைக்கிறேன் டீல் பண்றது. நம்மளால இவனுக்கு ப்ரோ எப்படி ப்ரோ நீங்களும் சமாளிக்கிறீங்க இவங்கள? ரொம்ப கேட்கவே முடியல ப்ரோ. ஏங்க அதுக்குதான் ரொம்ப நேரமா நான் டீல் பண்றேன்னா குறுக்கு வந்துட்டே இருந்தாங்க, கடுப்பாயிடுச்சு. அவனுங்களை கிளவுனா மாத்தி விடுங்க. அவனுகிட்ட எல்லாம் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அவர் Correct. ராகுல் இல்ல வந்து அவர் அந்த கீழ அந்த பாக்குறவங்களுக்கு வந்து ரெமோ பாருங்க, இவனுங்க கரெக்டா இப்படிதான் அவனே ஒத்துக்கிட்டனால எங்க அண்ணன் வந்து 30 வருஷமா உங்களை எல்லாம் ஷூ அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கரெக்டா விஜய் வந்து ஷூ அடிப்பாருன்னு நீங்க இப்போ ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி அவன்கிட்ட இருந்தே கண்டென்ட் உருவணும். ஆக்சுவலா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஏன் ஆமைங்கெல்லாம் எங்களை ஆமையா அந்த அந்த பையன் ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, இவன் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சத்தமா அவனுக்கு ஒரு 18ல இருந்து 19 20 கூட இருக்காது அவனுக்கு. ஏங்க அவன் 10th ரொம்ப லீவ்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்கூல் இருந்தா 10th அழுதுட்டு லீவ் இருப்பாங்க. முடிச்சிட்டு லீவ்ல அவனுக்கு அப்படியே இருப்பாங்க. கண்ணீர் அந்த தொண்டையெல்லாம் கவ்வுது அவனுக்கு, பாவங்க. அதான் இறக்கி விட்டேன். அந்த ஃப்ளோ பாத்தீங்களா அசிங்கமா பேசுறதுல ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. அவனுக்கு என்ன நினைக்கிறாங்க, அதுக்குதாங்க மத்தவங்களுக்கு அவனுக்கு எல்லாம் பேச ட்ரைனிங். தெரியாதுன்னு நினைக்கிறானுங்களான்னு தெரியல. மற்ற ஃபேன்ஸோட அவங்களுக்கு சண்டை போட்டு வேற என்ன தெரியும்? ஸ்பேஸ்னா மாத்தி மாத்தி திட்டுறதுக்குன்றது மட்டும் தான் தெரியும். வேற எதுக்கு ஸ்பேஸ்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி ப்ரோ நம்ம கூட பேசாம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு வைங்களேன், அவங்களால 1 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகம். 1 நிமிஷம் நீ அவங்க கூட பேசலன்னா அவங்களால பேசவே முடியாது. அவங்க அதுக்கு மட்டும்தான் பழக்கப்பட்டாங்க. கூட கூட திட்டினா திட்டுவாங்க, புண்டான்னா வாத்தாடணும், உங்க அம்மா என்ன தேவையா வேணும், வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. நீ கம்முனே இருந்தனா வாத்தாங்க தேவையா வேணும், அப்புறம் அவனுக்கு என்ன தெரியும்? எதுவும் பேச மாட்டான். இல்லங்க அவன் வந்து பேசினது எப்படின்னா, இது வந்து ஒரு அஜித் ரசிகரோட ஸ்பேஸ்ன்னு வந்து அந்த ஆளு பேசிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட்ல. அவன் அதை சொல்லிதான் அவன் வந்து திட்டிக்கிட்டே இருந்தான். இது ஒரு ஆமா, அஜித் இது ரசிகர். ஸ்பேஸ்னா இந்த ஸ்பேஸ் எதுக்கு நடக்குதுன்னு கூட தெரியல இப்ப அந்த பையனுக்கு. நம்மளாம் நம்ம அஜித் ரசிகர்னு நினைச்சிட்டு உள்ள வந்து அவன் பாட்டுன்னு ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். இல்ல கதிர்மான், அதாவது 16 17 வயசு பசங்க தான் எந்த அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கானுங்கன்னு பாருங்க. உண்மை என்ன புரிதலுங்கெல்லாம் தாண்டி ரொம்ப இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா இப்ப என்ன படிக்கிறானுங்க உண்மையிலே. சில இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் இவனுக்கு எங்க கொண்டு போய் விட போறானுங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அவனுக்கு பேசுற பேச்செல்லாம் அந்த இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு ஒரு படிக்கிறப்ப கொஞ்சமாவது எஜுகேஷன் இருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து வேற வழி இல்ல, பைத்தியக்காரத்தனமா பேச ஒரு வருஷம் மாட்டாங்க. நம்ம ஒரு குடும்பம் பப்ளிக் நடத்துதான் ஃபோரம்ல ஆகணும். பேசுறோமே, என்ன பேசணும், என்ன வார்த்தை பேசணும், அந்த ஃபேக் ஐடின்றத ஒண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க.
அதுதாங்க 1 வருஷம் அவங்களோட தான் குடும்பம் நடத்தணும். எலெக்ஷன் வரைக்கும் இவங்களோட தான் குடும்பம் நடத்தணும் பாத்துக்கங்க. நம்ம ப்ரோ 4 ஏங்க இன்னும் கேட்டோன்னு வைங்களேன் இல்ல ப்ரோ. இல்ல இவனுக்குள்ள நம்ம குடும்பம் நட்டி டைம் தாங்க வேஸ்ட். நம்ம ஜாலியா போய் அதிமுக காரன் சங்கி அடிக்கலாங்க. இந்த தண்டங்க இவனுங்க நீங்க பாருங்க எலெக்ஷன் வரமாட்டானுங்கள நெருங்க நெருங்க அஜித் கூட போயிடுவானுங்க சண்டைக்கு. அதிமுக காரன் காலை பிடிச்சி நீ தரன்னு இழுத்துட்டு வந்தாலும் அவனுக்கு வரமாட்டானுங்க. வரமாட்டான் உங்ககிட்ட ஏய் வரவே யாசு மாட்டாங்க. அவனை அடிச்சு அமிச்சியா? அங்க போய் ஸ்பேஸ போட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அவ்வளவு அடிச்சியா ஏய் படமா? ஆனா அடிக்கலாம் இல்ல ப்ரோ, நான் எதுவுமே பண்ணல. அவன் வந்து இத பொட்டடா நீ அப்படின்னா அப்ப நான் தான் அவங்க அம்மாவா அப்படின்னு அவ்வளவுதான் கேட்டேன். நான் அபியூஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலாம். அதுக்கே ஏய் அழுவேன். அங்க ஸ்பேஸ்ல ஓன்னு ஒப்பாரி இல்ல இருந்துச்சுங்க. யாஷ் இது பண்றதுக்கு முன்னாடி அரப்பான்னு உட்காந்து செஞ்சுட்டாரு. நான் ஒரு அதான் மணி நேரமா உண்மைதானே. கேட்டுக்கிறேன். அங்க ஒரு ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள வாடா நீ யாசையும் அரப்பணி டேக் பண்ணி விட்டு உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான் ஓன்னு. நான் போனேன் ப்ரோ, என்ன நீ பண்ணிட்டானுங்க அவனுங்க. அழுதுட்டாங்க, கடைசியா அழுதுட்டாங்க. அவன் வரும்போது எவ்வளவு வீரமா வந்தான் தெரியுமா? நான் காப்பாத்துறேன் அவங்கள. எனக்கு பாபண்ண எனக்கு செம்ம சிரிப்பே அந்த கடைசி பாயிண்ட் தான். எதுக்குடா வந்த? நான் சண்டை போட வந்தேன். மயிரே ஸ்பேஸ்ல என்னடா சண்டை? ஏதோ நேர்ல போயிட்டு கழட்டி தான் நட்டுற மாதிரி சண்டை போட வந்தாரு அவங்க. இங்க இன்னும் அதிகபட்ச ஸ்பேஸ்ல என்ன பண்ண முடியும்? வாய்ஸ் ஆப்ல வந்து வீரத்தை காட்டுறது. ஒன்றாகண்ணே மேல கட்சி ஐடி ஓபன் பண்ணுங்க, ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல போயிட்டு அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் போட்டு ஜென்ரலா அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அதாவது வந்து பைலானா வந்து அதை படிதான் கட்சி நடக்கணும், அது எவனோ சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கு மேல அதுல உள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அதுதான் ஒத்துக்கிட்டான்ல. எனக்கு அவ்வளவுதாங்க, எனக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதாங்க அப்படின்னு பைலான் கேட்டவனே ஓடுனா பாருங்க, அதுலயே தெரிஞ்சிச்சு இவனுங்க எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு. யாசு அந்த ஸ்பேஸ போட்டு விடு யாசு. ஸ்பெஷல் ரூல்ஸ்லாம் இருக்கும் நம்மளோட பைலால வந்து. கேவலமா இருக்கும், தயவு செய்து போடாதீங்க. அவங்க ஸ்பேஸ் எல்லாம் போடாதீங்க. நம்மளோட பைலால ஸ்பெஷல் ரூல்ஸ்லாம் இருக்கும். அந்த பொறுப்பு போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார வந்து எப்படி போடணும்ட்டு அந்த பொறுப்புல இருக்கும். நீங்க துணை பொதுச் செயலாளர்ல வந்து ஒரு எம்பிசி, ஒரு பிசி, ஒரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சி இருக்கும். அந்த மாதிரி வந்து இது இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மாவட்ட பொறுப்புல இருந்து கிளை பொறுப்பு வரைக்கும். ஆமா, அதே மாதிரி அது ஒரு பெண் இருக்கணும் துணை பொதுச் செயலாளர். அதே மாதிரி பைலாப்படி ஒரு பெண் இருக்கணும் துணை பொதுச் செயலாளர்கள்ல. மற்றபடி பொதுச் செயலாளர் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வரும். மற்ற இந்த துணை பொதுச் செயலாளர் இருந்தே பாத்தீங்கன்னா பொறுப்புகள் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு பைலால வந்து ஒரு இது இருக்கும். ஒரு பெண் இருக்கணும், ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கணும், ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு பைலால் இருக்கும். அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புல இருந்து கீழே கிளை பொறுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா துணைநிலை செயலாளர்கள் பொறுப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண், ஒரு தலித் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் டக்குன்னு கிடைக்காது. மற்றவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த பணபலமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஜாதி பலமோ, அதே மாதிரி அந்த பெண்கிற இந்த இது பாலிடிக்ஸே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேல் டாமினேட்டட் ஒரு இது. அந்த இதுல வந்து பெண்களுக்கு வந்து பொறுப்பு கிடைக்காது. அதனால நம்ம பைலால என்ன வச்சிருப்போம்னா வந்து எல்லா துணை செயலாளர்கள் பொறுப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துல இருந்து கீழே கிளையில வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கணும், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பைலா. அந்த மாதிரி இதுதான் பைலா. கட்சி நடத்துறதுக்கு வந்து அது தனி ரூல்ஸ், அது வந்து வேற அதுவும் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பைலா வகுத்து வச்சிருக்கிறோம். ஒரு பொதுச் செயலாளர் எப்படி செலக்ட் பண்ணுவோம், ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு துணை செயலாளர் வந்து எப்படி அதை நியமன பதவியா இல்லை வந்து அதை வந்து அதே மாதிரி ஜனநாயக பூர்வமா ஓட்டு போட்டு இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அது ஏதோ மீறி போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ள இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. நம்ம கட்சியில எவ்வளவு ஜனநாயகமா இருக்கு அப்படின்னா ஒரு கிளை செயலாளர் வந்து நம்ம கலைஞர் மேலையும் பேராசிரியர் அன்பழகன் மேலையும் வந்து ஒரு தடவை கேஸ் போட்டாரு. ஓகேங்களா? அதாவது வந்து இந்த பொறுப்பு வந்து தவறா வந்து இது மாதிரி உள்ளடி வேலை பார்த்து இந்த பொறுப்பு வந்து எடுத்துட்டாங்க, எனக்கு நியாயமா இந்த பொறுப்பு வந்து எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு யாரு கட்சியோட தலைவர் கலைஞர் மேலையும் அன்பழகன் மேலையும் இருந்து பொதுச் செயலாளர் அன்பழகன் மேலையும் வந்து ஒரு கிளை செயலாளர் வந்து கேஸ் போட்டு அதுக்கப்புறம் கலைஞர் கூப்பிட்டு பேசி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த பொறுப்பு வந்து திருப்பி அவர் கொடுத்த கதையெல்லாம் வந்து திமுக நடந்திருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா பைலாங்கிறது வந்து ஒரு கட்சியோட இது மாதிரி பைபிள் மாதிரி. அதையே தெரியாம இந்த தற்கொலை வந்து இவனை இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் இருக்குமா யாஸ் ப்ரோ இவனை அடிச்சு பைலாடா என்னன்னு கேட்டு அன்னைக்கு ஓடுனவன் இது வரைக்கும் ஒரு 4 மாசம் இருக்குங்க. 6 நாள் ஒரு 3 மாசம் இருக்குமா, ஒரு 3-4 மாசம் இருக்கும். ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கும். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஒரு நிமிஷம் ஒன்றாக ப்ரோ. அன்னில இருந்து இது வரைக்கும் இவன் அந்த பைலாவை பத்தி கத்துக்கிறதுக்கு எடுத்த அதிகபட்ச ஸ்டெப்ஸ் என்னன்னா அதை வச்சுதாங்க கட்சி நடத்துவாங்க ப்ரோங்கிற அளவுதான் கத்துருக்கான். அதுக்கு மேல எதுவும் தெரியல பாருங்க. இந்த லட்சணத்துல எல்லாம் அரசியலே பண்றாங்க. அது இந்த 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வந்துச்சுல, அப்பதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அது யார் ஸ்பேஸ்ல? கபில ஸ்பேஸ்ல
அதுதான் இங்க கபிலனுடைய வரமாட்டேன்னு கடைசி சொல்லிதான் அவன் ஸ்பேஸ். அங்க கூப்பிட்டு வந்தது. கடைசி ஸ்பேஸ் கபிலன் கடைசி போட்டதுல ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ். இல்ல இல்ல, அதுக்கு அடுத்து ஒரு நாள் ஸ்பேஸ் ஹோஸ்ட் அதுக்கு பண்ணான் அடுத்து ஒரு அவன். நாள் அதான் அந்த டைம் தான் கடைசி. அங்க தொக்கா மாட்டானுங்களா, 10 பேர் மாட்டானுங்க, 10 பேர் வரிசையா வந்தானுங்க. இவன் நிறைய பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பேஸுக்கு. இல்ல இவன் தான் சிக்கணும்னு ஆனா நினைக்கிறேன். இவன் இவனுங்க எல்லாம் சபரி. அரசியல் கத்துக்கிறதுக்கும் ஒரே செகண்ட் சார் பேசுறீங்களா? பேசுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு இந்த கதிரவன் ப்ரோ நீங்க கேக்குறீங்கல்ல இவனுக்கு கூட எல்லாம் சண்டை போடணுவான், அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தான் குரூப்ல டூப் ஆயிரும். டீலிமிட்டேஷன் நம்ம வேற ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னு வைங்க, இங்க மத்தவங்க எல்லாரும் யார் யாருன்னு பாருங்களேன். அதிமுக இருப்பான், நாம் தமிழர் இருப்பான், இந்த டிவிகே கிளவுன்ஸ் இருக்கானுங்க, இவனுக்கு இருக்கானு, இவனுக்கு தான் நம்மளுக்கு எதிர்கட்சியா தான், எல்லாரும் தான் இவங்களோட தான் சண்டை போட்டாகணும், வேற வழி இல்ல. நீ யாருக்கிட்ட போய் தனியா போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல பாபு சார், இப்போ இவனுங்கிட்ட வந்து அரசியல் இது விஷயத்த சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, இவனுக்கு கத்துக் கொடுக்கவும் முடியாது, வாய்ப்பே இல்ல. அது கிளியரா தெரிஞ்சிருச்சு பார்த்தாவே. அவங்க எது கேட்டாலும் கத்துறாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க இவங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க கீழே போட்டுட்டு இருக்குது எல்லாரும், என்னடா இப்படி கதறாங்க இப்படி கதறாங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவனுங்க டாபிக் நமக்கு தெரியாது இல்ல. அவன் கலெக்ஷன் என்னவான், திடீர்னு எந்த பஸ் FDFS என்னவான், எவ்வளவு புக்கிங், இல்ல ப்ரோ, புக் மை ஷோ இல்ல கொண்டு வருவான், கலெக்ஷனை அதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த தெரியும். நியூசன்ஸ் கேஸ் எப்படி வாங்குறாங்க பாருங்க. பப்ளிக் நியூசன்ஸ்ல நேற்று வந்து 133 கேஸ் வாங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு மாவட்டம், அந்த கோவைக்கு ஒரு சிட்டிக்கு வந்திருக்காரு, அவ்வளோதான். அந்த நியூசன்ஸ் கேஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும். இல்ல இல்ல ஏர்போர்ட்ல கார்த்திக், ஓ சென்சிட்டிவ் இவங்க கார்த்தி, இவங்க போய் ஏர்போர்ட்ல ஓட்டு அவனுங்க கேட்க பண்ண போறாங்கல்ல, கூத்து வீடியோ வந்துக்குது பாரியா. ஏர்போர்ட்ல அவனுங்க அதுதான் பண்ண கூத்து. அதுதான் செம்ம, அதெல்லாம் எவ்வளோ அட்ராசிட்டியாக இருக்குது அதெல்லாம். இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நமக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் வந்து இந்த பேசன்ட்டு வர்றாங்க. ஏய் இன்னமும் அந்த வெடி வெடிக்கிற மைண்ட் செட் தாண்டி வரவே தானோஸ் இல்லை. அந்த பஞ்சமன் ஒருத்தர் ரெக்வஸ்ட் வைக்கிறாரு பாருங்களா, அக்செப்ட் பண்ண முடியல, பாருங்க என்னன்ட்டு. பேனல் ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல ஒண்ணு இருக்கு நானு. ஓகே ஓகே. நான் சச்சின் இன்னொரு ஸ்பேஸ போட்டு கதறிட்டு இருக்கிறான், வாங்கடா முடிஞ்சா. இல்ல ப்ளே பண்ணாலும் கேட்கலாம் கொஞ்ச நேரம், என்னதான் கதறாங்க. ஐயே ஏங்க, ஐயா அவனுங்க வேணாம் பேசுறதெல்லாம் வேணாம், கருமா கேட்க அதெல்லாம் எடுங்க முடியல. போடாதீங்க. அவனை இங்க. அவனுங்க ரொம்ப கேவலமா பேசுவானுங்க, அதெல்லாம் போடவே போடாதீங்க. ஏங்க அதெல்லாம் யாரும் ப்ரோ தேவை. கரெக்டாகவே நாகரிகமே பேசுறாங்க, இல்ல ப்ரோ சும்மா அவங்களுக்கு ஜாலியாக எதுவுமே. பேசணும். ஹரப்பன் பேசினாரு, இடையில ராக் வந்து ஒரு பேசினாரு, ரொம்பலாம் பெரிய பதிலெல்லாம் அவரும் சொல்லலை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, யாருமே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலை. அவன் குட்டி குஜன் ஒருத்தன் வந்து அவ்வளோ வார்த்தை போட்டான், அவனுக்கு சர்க்காசம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, யாருமே அவனை திட்டலை. இவன் சச்சின் வந்துட்டு பதில் இல்லாமல் ஓடிட்டான், அவ்வளோதான். அவனுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஒன்றுமே இல்லை, ஓடிட்டு அங்கே போய்ட்டு கதறான். ஆனால் இவனை ஒரு பெரிய ஆள்னா அங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கானுங்க. 666 இப்ப நீ ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தா போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன். ரிமூவ் அடிச்சு விட்டுருவேன் ப்ரோ அவனை. அவனை ரிமூவ் அடிச்சு விட்டுருவேன் ஏங்க.
சரி ஓகே ஓகே. அந்த ஆள் வந்து பழைய ஐடி. அந்த ஒரு ஆடியோ இருக்கும் பார்த்தீங்களா? ஹரப்பன் தெரியும். பழைய பேட்ச். அதில் உள்ள மாமா தான் இந்த மாமா. புது ஐடியில் ஆமா, தமிழ் ஹரப்பன் சுத்துது. ஊம்பனா அவனுக்கு ஊம்பி விடுங்க. புரியல. ஹரப்பன் சுண்ணி அடிச்சு ஊம்புங்கடா, அதுக்கு தான் நீங்க லாய்க்கு. தேவடியா பசங்களா, ஒரு புண்டைக்கு லாய்க்கு இல்ல. மாறி மாறி கிஞ்ச கடிச்சுக்கிட்டு ஈன புண்டைங்களா. ஏய் ஹாய் ப்ரோ, யாரு ப்ரோ வாய்ஸ்? யார் பேசுனது? தெரியலையே வந்துட்டு என்ன இவ்வளவு கடுப்பா இருக்கிறானுங்க நம்ம மேல. இல்ல 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 இல்ல, சீனி ப்ரோ ஐடியில இன்னொருத்த ஐடி ஓபன் பண்ண வந்துக்கிறான்டா. மாலவாணி இங்க வா. ப்ரோ போயிட்டாரு ப்ரோ, போயிட்டாரு. ஓகே ஓகே. ஆனால் தரிசனம் அந்த ஐயா நம்ம ஆள் பார்ப்பான். ஒருத்தன் வந்தான் பாரு, அவனை அந்த பொட்டு கொஞ்சம் ஏற்றி விடுங்க. அவன் சூப்பரான ஆள் அவன். வாயா மேலே வாயா, நீ திட்டு எங்களை எல்லாம் திட்டு. இவனை கூட்டா திட்டுறான் பிங்கி பாருங்க. பிங்மேன் பிங்மேன் மேலே வாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் எல்லாருமே மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் அது கரெக்டாக உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வாய்ஸு இது பழைய கை. தெரியலையேங்க, ஞாபகம் இல்லையே. பழைய கை இது. அது அந்த பழைய பேர் ஃபர்ஸ்ட் அடி பேர் நம்ம வந்துட்டேன். கேக்குதுங்களா? அரப்பன் கார்த்திக் கொஞ்சம் இருங்களேன். அரப்பன் உங்களை தான் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. வறுக்கிறதுனா தனியா உட்காந்து 4 பேர் கை அடிக்கிறது கிடையாது. என்கிட்ட உட்காந்து இங்க உட்காந்து அரப்பன் கிட்ட பேசியே அரப்பனை பேச விடாம பண்ண, அதுக்கு பேர் தான் வறுக்கிறது. அதுக்கு பேர் வந்து சர்க்கிள் ஜெர்க் அவனுக்கு பண்ண. குழம்பி சொல்லுங்க முஸ்தபா ப்ரோ. இல்ல கோஹோஸ்ட் தரானுங்களாமா. இப்போ வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. இல்ல சொல்றானுங்க. இப்ப பேசிட்டு இருக்காங்க. நான் நிமிஷம் பார்த்தேன் என்னதான் பேசுறானுங்கன்ட்டு. ஹரப்பன் தான் வந்துச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு. அரப்பனை ஊர்கா மாதிரி யாஷ தொட்டுக்கிறானுங்க. இப்ப ஒன்றாகா கிட்ட வந்திருக்கானுங்க. ப்ரோ இந்த வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? இதுக்கு என்ன மீனிங்னா லிட்டரலி பின்னாடி வந்து நல்லா வாங்கிட்டு போயிருக்கிறானு. அதோட எஃபெக்ட் தான் இப்ப. ப்ரோ இந்த வீடியோ பாத்தீங்களா? முதல்வன் பட ரகுவரன் ஆன விஜய் ரசிகர்களின் கையை வைத்து கதவை சாத்தினார். பார்க்கல ப்ரோ. மாம்ஸ் கடைசியா நீ ஏரியாக்கு வாடா, எதுடா அவன் ஏரியா, அடே நீ ஏரியாக்கு வாடா, அந்த மூட்லதான் சேர்த்து பேசிட்டு இருக்கானு. அரப்பன் போய் அங்க நின்றுகிட்டு இதை வந்துட்டேன், இப்ப எங்க வரணும், இதுதான்ப்பா எண்டு, இதுக்கு மேல இல்லப்பா அப்படின்ட்டு. ப்ரோ என்கிட்ட கொள்கை கேட்டா கூட இப்படிதான் அப்யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? அவர்கிட்ட பேசுறது நம்பலாம் போடணும். கொள்கை 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 கேட்டா இல்ல, வந்தாலே அபிஸ் தான் பண்ணானுங்க. இவனுங்கெல்லாம் எப்படி ப்ரோ விவாதம் யாசி அந்த பிங்க் மேன் இருக்கால, அவன் ஒரு சங்கியம். அவன் கிளப் ஹவுஸ் பக்கம் சங்கி மட்டும் கிடையாது. பிங்க் மேன் எல்லாம் கிளப் ஹவுஸ் கிடையாது. கிளப் ஹவுஸ் சங்கினா தெரிஞ்சிருக்கும். இது சங்கி. இவன் பிங்க் மேன் வந்து சங்கி கிடையாது. ஓகேவா? இவன் வந்து பாப்பான். சங்கி வந்து பாப்பானுக்கு வாய்ப்பு போடுறவன். இவன் வந்து பாப்பான அட்ரஸ் பண்ணு. எங்க மாஸ்டர் ஜனா, நீங்க வந்தீங்க வரீங்க, எதுவும் பேசவும் மாட்டீங்க. ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஏதாவது பேசலாம்ல? எங்களுக்கும் சண்டே எதுவும் ஓட மாட்டேன் இந்த வேலை. இது எப்படி ரிஃப்ரெஷ் பண்றது? மாம்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது மாம்ஸ். பேஸ் மேம் இருங்க, இருக்கிறதெல்லாம் வேணா கேன்சல். எல்லாருமே கனெக்டிங்ல தான் காமிக்குது எனக்கு. இவன் வேற வெளியே இருக்கிறான். நான் கீழே போயிட்டேன். திருப்பி இது கொடுக்குறியா? ரெக்வஸ்ட் கொடுங்க. லோட் ஆகுது. மேல வந்த உடனே கனெக்டிங், எல்லாருக்கும் கனெக்டிங் சுத்துது. என்ன தவிர எதுவுமே கேட்கல. போன வாட்டி வந்தப்ப அதான் வெளியில போயிட்டு திரும்பி வந்தேன். எதுக்கு ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க? பண்ணிட்டோம். யாரு ப்ரோ அவனுங்களா? அவனுங்களே அடிப்பாங்க. வேற யாரு? அதான் நடக்கும். குரூப்ல அமிச்சம் அடிப்பாங்க ரிப்போர்ட்லாம். அதான் குரூப் வச்சிருக்காங்களே. ப்ரோ பேச முடியலன்னா இப்படிதான் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா? கடைசியா ஒருத்தன் வந்தான்ல, அவன் டேக் நேம் வந்து டிவிகே அபிஷியல்.
வந்து இந்த வாசப்படியில நின்று திட்டிட்டு ஓடுவோம்ல சின்ன வயசுல, அந்த மாதிரி நின்று திட்டிட்டு அசிங்கமா திட்டிட்டு போவான் ஓடி இருக்கான். அவன் ஐடி டேக் நேம் வந்து டிவிகே அபிஷியல். பைத்தியக்கார நாயே போய் டேகையாவது மாத்திட்டு வந்து தொலை. அவன் ஒருத்தன் உன்னை நம்பி ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பைத்தியக்காரன். இவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல ப்ரோ. ரெண்டுமே ஒரே இதுதான். இல்ல அப்பெல்லாம் கிடையாது. பிஜேபிக்கெல்லாம் கொள்கை இருக்கு சரிங்களா. பொதுவாலாம் வந்துட்டு இவனெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் ரைட்டுங்கிற ஒரு கொள்கையை ஐடியாலஜி வச்சிருக்கான் ஆர்எஸ்எஸ். இந்த பைத்தியக்காரங்களுக்கு அரசியல்னாலே என்ன தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொள்கை சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசணும். ஸோ அதனால இவன் அந்த கிரௌன் கூட எல்லாம் வச்சு இவனை வச்சு கம்பேர் பண்றது தப்பு. ஆனா இவனுக்கு எந்த பிரீட்னே தெரியல. அவனுங்க சரியான கிராஸ் பிரீடா இருக்கானுங்க. ரைட்டுன்றானுங்க, லெஃப்ட்ன்றானுங்க, ஏதாவது ஒண்ணுல இருந்து சாப்பிடுவாங்க. மாப் மென்டாலிட்டியில இருக்கானுங்க ப்ரோ இவனுங்களும் பிஜேபி. அதை வச்சு சொன்னேன். அந்த வன்முறை மனநிலையிலே இருக்காங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் லெஃப்ட் மாதிரி வந்தாப்புல, அப்படியே பார்த்தா டக்குன்னு அச்சான் பாரு ரைட்டுக்கு. இதையானா டபுள் பக்கமும் அடிக்கிறான் வாய்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் போட்டா போடுவாங்க. மாஸ்டர் ஜனா பேசியா மௌன விரதமா? மௌன விரதம் இல்ல, ஒரு மௌன புரட்சி. பேச வசதி இல்லாம எதுக்குடா அரசியல் பேச வருங்க? இந்த அண்ணனுக்கும் வசதி இல்லை, உங்களுக்கும் வசதி இல்லை. எதனா மன தூங்கி பாத்துருக்கியா? என்ன புரியல? தூங்கி பாத்திருக்கியா? நீ பொதுக்கூட்டத்துல கட்சி இதுல மீட்டிங்ல மேடம் மேல உட்காந்துக்கிறோம், கீழே தூங்குவான் பேசாத தெரியும் பாத்துருக்கேன். மேடம் மேல பாத்து அவன் எதனா வேலை கீழே பாத்துட்டு வந்துருப்பான். அது வந்துரும்டா. அதுவும் அவனுங்க பேசுறது சிசி. அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஓகேவா. ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும். இப்போ நம்ம கூட்டத்துக்கு போறப்ப அவங்க பேசுறதெல்லாம் பாத்துக்கிறேன், உனக்கு தூக்கம் வர விட மாட்டாங்க. அது பயங்கர ஃபன்னா இருக்கும் ஓகேவா. ஃபன்னா இருக்கும், இன்ஃபர்மேஷனா இருக்கும். உனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உனக்கு தூக்கம் வராது. இவனுங்க ஆத்துன்னு ஆத்துனா உனக்கு தூக்கம் தான் வருது. ஸ்கூல்ல மேக்ஸ் வாத்தியாரோ எஸ்பெஷலி இந்த சோசியல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் சுக்கம் பாரு, அந்த மாதிரிதான் இருக்கும். பேசுங்க பாபுண்ணே. இல்ல மத்த கட்சியில எல்லாம் ஒரு பொதுச் செயலாளர்னா டைரக்டா மீட்டிங் டைமுக்கு வருவாங்க, ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க, பேசுறத கவனிப்பாங்க, எல்லாம் வரும். இது மாடு மேய்க்கிறத விட கஷ்டமான வேலை. இருந்தாலும் காலில இருந்து பார்த்தது இந்த நாய்களை மேய்ச்சது. அதுக்கு தூக்கம் வரலன்னா தான் யாருக்கும் அது மெஷினா அவரு காலில இருந்து மாடு மேய்க்கிற மாதிரி ஏன்னு கத்திங்க இருந்தா தூக்கம் வராம என்னையா பண்ண? அந்த ஆளுக்கு வயசுக்கு அந்த ஆளு இதுக்கெல்லாம் பாவம். தூங்குறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படியா தூங்கிட்டு நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மேடை பேச்சாளர்களை ஏற்றி பேச வைக்கிறாங்கனாலே அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங்கு, ஒரு ப்ராப்பரா கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஏனதானெல்லாம் திமுக மேடையில ஒருத்தமா பேசிட்டுலாம் போயிட முடியாது சரிங்களா. அவங்களுக்குன்ட்டு உண்டான அந்த ஸ்கில்லை வளர்த்துனதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜ் ஏற்றி பேச வைப்பாங்க. ஆனா கிளவுனுங்கள் கூட்டத்துல பொதுச் செயலாளரே அந்த லட்சம் அவருக்கு தனியா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்பீச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பொது மேடை எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியணும். அதெல்லாம் அவர் கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது பேச முடியும். இதை விட ஹைலைட்டு தலைவரே தற்கொலையா இருக்கிறதுனால பொதுச் செயலாளர் திட்டி பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. ப்ரோ பொதுச் செயலாளராச்சு பிரஸ் மீட் அட்டென்ட் பண்றாரு, இவர் என்ன ப்ரோ அட்டென்ட் பண்ணாரு? இல்ல அவன் பண்ண மாட்டான் ப்ரோ. சரி நம்ம சேம் அந்த மோடியுடைய ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுவான். இப்போ எஸ்டிடி என்னாச்சு? ஒரு 5-6 டிஎம் பண்ணிருக்காங்க. சண்டை போகுது வாங்க வாங்க. என்னையா எஸ்டிடி? இருக்க முஸ்தபா ப்ரோ சொல்றது ஒண்ணு இல்ல. பேந்தரு ஒருத்தர் ஒருத்தன் வந்தான் ஓகேவா. அவன் அஜித் ஃபேன் நினைச்சிட்டு இங்க இருக்க எல்லாரும் திட்டிட்டு இருந்தான் ஓகேவா. அவனை காப்பாத்த சச்சின் வந்தான் ஓகேவா. சச்சினை போட்டு இவங்க எல்லாம் ஆடிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க கட்சியோட பயிலா கேட்டு. கடைசியில அவன் போயிட்டான். அவனை காப்பாத்த ஒரு 4 பேர் வந்தாங்க ஓகேவா. எப்படி நீங்க பேசிட்டு இந்த கொத்தல நீங்க இருக்கலாம் வேஸ்ட் இருக்கலாம் பேசி அப்படின்னு அவன் வந்தாங்க. லைனா ஒரு வருஷம் வந்தாங்க காப்பாத்த. இவெல்லாம் நல்லா இருந்துச்சு பண்ணா. நீ மிஸ் பண்ணிட்ட. இப்பதான் வந்து நினைக்கிறேன் அவன் பயிலா கேட்டுன்னு ஓட்டான் அவன். இதான் எஸ்டிடி வேற ஒண்ணும் இல்ல. இங்க அடி வாங்கிட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு அங்க ஒரு ஸ்பேஸ போட்டு ஒவ்வொன்னு ஒப்படை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து வாங்கிட்டு கதறிட்டு இருக்கிறான்.
என்ன ஸ்பேஸ் போட்டு கத்திரிட்டு இருக்கிறானுங்க? இருங்க, டேக் பண்ணியிருந்தான்னு. உங்களை திட்டிட்டு இருக்காங்க ரப்பன், வேற ஒண்ணும் இல்ல. பயத்தில் அறிவாலயம் ஹரப்பன் வாடா இங்க. ஏங்கப்பா. அப்புறம் ஹரப்பன் மாம்ஸ், நீங்க 15,000 ஃபாலோவர் வச்சிருக்கீங்களாமா? அது நிறைய வந்து எல்லாம் பிட் ஐட்டிக்கலாமா? அதான் உங்களை ஃபாலோ பண்றாங்களாமா. இல்ல இது போட்டு இது கூப்பிட்டுனேங்கிறானுங்க, ஏய் வாடா வாடா அப்படின்னு. நான் உங்க ஸ்பேஸ் வந்தேன்ல, நீ என் ஸ்பேஸ் வாடான்னு அழுகுறான் அவன் சச்சின். டேய் எனக்கு இதாங்க டவுட்டா, டேய் நிஜமாலே உன்னை எப்படா இவனுங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்புறானுங்க? என்னடா பேசுற? நான் உன் இடத்துக்கு வந்தேன்ல, நீ என் இடத்துக்கு வாடா. இது அந்த வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு ப்ரோ. வடிவேல் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு. இப்போ போனோம்னு வச்சுக்கோங்க ரெட்ரோ, இப்போ நம்ம ஸ்பேஸ்ல குறைந்தபட்சம் அவனை வந்து எவ்வளவு அதிகமா அவனை பேச விடுவோன்றது பாரு. அந்த 2 ஸ்பேஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம். இவன் வந்து பேசும்போது கூட கூட பேசுறப்ப மட்டும்தான் நம்ம ஆளுங்க மியூட் போடுவானுங்க. அவனுங்க வந்து மியூட்லயே வச்சுக்கின்னு கடைசி வரைக்கும் சச்சின் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஏறினோடனே மியூட்டை போட்டு கொஞ்சம் கையில பிடிப்பான். அவனுக்கு அந்த வெறி, இங்க அடி வாங்கின அந்த வெறி தீர்ற வரைக்கும் அடிச்சு ரத்தம் ஊத்துற வரைக்கும் அடிப்பான். அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மள அனுப்புவான். அவனுக்கு அந்த வெறி தீந்துரும். இவ்வளவுதான் அவனுக்கு பண்ணுவானுங்க. அவனுக்கு பேசவும் தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்பேஸ்க்கு வந்தாலும் அவனுக்கு தான் அடி வாங்கி கலாய் வாங்குவானுங்க. நம்ம அவங்க ஸ்பேஸ்க்கு ஏறினாலும் அவனுக்கு தான் கலாய் வாங்குவானுங்க. அவனுக்கு பேச தெரியாது. இல்ல இந்த மாஸ்டர் சேனல்னு ஒருத்தவன் இங்க ஸ்பீக்கர் வாங்கி சும்மா உட்காந்துருக்கான். இதே டைம்ல போய் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் எழுதிட்டு இருக்கான். ஏன்டா அதை நாங்க கீழே உட்காந்து எழுத வேண்டியது, இங்க ஒரு ஸ்பாட்டை வீணாக்குறேன். அப்படியே கமெண்ட். ஓ கதருங்கடா ஒரு பிஸ் ஜிபே. அவனுக்கு இது மட்டும்தான் ப்ரோ தெரியும். என்ன வேற ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டுறா, ஒரு மாதிரி போர் அடிக்குதுடா. கதறு கதறு கதறுன்னா அது ஒரு மாதிரி சப்புடுங்குது. எனக்கு புதுசா எதனா வார்த்தையில திட்டு, எனக்கு உணர்ச்சி பொங்கணும் நீ திட்டுறதுல, அந்த மாதிரி திட்டு. டிஎம்கே கூட சரிக்கு சமமா ஏன்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் லபர் பந்து டைலாக் போட்டிருக்கா. டேய் டேய் அத நாங்க கேட்க வேண்டிய கேள்வி பாபண்ண, என்ன உள்டாவா கேக்குறானுங்க? இல்ல அவனுடைய அறிவு எவ்வளவு இருக்குன்னு பாரு. அறியாம எப்படி எப்படி இருக்கு பாரு. திமுகன்னு ஒரு கட்சி, அது அதை பத்தி எதுவுமே தெரியாம உள்ள வந்திருக்காங்க. நீ அவனை சச்சினை கண்டுக்காம முடியும்னு வச்சுங்க, 2 ஹவர் போய் கத்துவாங்க, கத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஓகேவா? திரும்பியே வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வருவான். லாஸ்டா அவன் எப்ப பாரு நம்ம ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்பேஸ்ல பார்த்த கபில ஸ்பேஸ்ல. அதுக்கப்புறம் அவன் ஸ்பேஸ் போட்டு 1 நாள் 2 நாள் பேசினான். அதுக்கப்புறம் ஆளவே காண 2 மாசம். சபரிஷ் தான். ஏங்க யாரும் டைவர்ட் ஆகாதீங்க, பைலாவை விட்டு டைவர்ட் ஆகாதீங்க, பைலா ஓட்டு கேளுங்க. ஒரு 3 மணி நேரம் ஓட்டுச்சு. அதோட போனோம். கடைசியில அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பைலா பத்தி கேட்டாங்க திருப்பி. தனியா ஸ்பேஸ் போட்டு அழுத்திட்டு இருக்காங்க உங்களோட பேரு எல்லாம் டேக் பண்ணி. கதறட்டும் கதறட்டும். இதுக்கு பேர் தான் இப்பதான் பொருத்தமா இருக்கு இந்த கதறட்டும்ன்ற வார்த்தை. அவ்வளவுதான் சித்ரா, அவன் போயிடுவான் சித்ரா, அவ்வளவுதான். திரும்பி போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வருவான். அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு எலெக்ஷன் போடுவான், வந்து பேசிட்டு இருப்பான். அடுத்த 3 மாசத்துல என்ன கத்துக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பைலாங்கிறத வச்சுதான் கட்சியை நடத்துவாங்கன்னு கத்துட்டு இருந்திருக்கான். இப்ப அடுத்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். ஜிபியு ரிலீஸ் ஆனப்போ வந்தான், அதுக்கப்புறமேட்டு இப்ப மறுபடியும் போயிடுவான் போல. இப்ப நீங்க கேட்டவொடனே பாவமா இருக்கியானுங்கெல்லாம் பார்த்தா நம்ம என்ன ஒரு சைடு. இல்ல இன்னைக்கு அவனுங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு தைரியம் துளிர் விடும். நம்ம ஸ்பேஸ் போட்டு டேக் போட்டா யாரும் வரல, அப்ப நமக்கு கொஞ்சம் தைரியமான ஆளு வேணும். எங்கேயாவது காமன் ஸ்பேஸ்ல மாட்டுவானுங்க, அன்னைக்கு அசிங்கப்பட போறாங்க. அவன் கிட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டு அது 2 மார்க் 10 மார்க்கா மாத்தனே. நேரா வந்தவனே ஃபர்ஸ்ட் எத்தனை தள்ளி தொகுதி இருக்கு சொல்லுங்க, இப்ப நம்பர் சொல்லுங்க, நம்பர் கேட்டுருவோம். நம்ம எத்தனை இருக்கு தொகுதி சொல்லு, பேர் சொல்லுங்க. வரிசையா அந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்களே, எதுவுமே தெரியாதுங்க. இல்ல ஒரு படம் வெளியானுச்சுன்னா அதோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை உட்காந்து அவ்வளவு நோட் பண்ணி அவ்வளவு இது பண்ணி ப்ரொடியூசருக்கே தெரியாத விஷயம் எல்லாம் பேசுறானுங்களே. இப்ப அரசியலுக்கு வந்துட்டானுங்களே, இதெல்லாம் உட்காந்து படிக்க வேண்டியதானே, உட்காந்து படிச்சுட்டு வந்து பேச வேண்டியதானே. ஏன் பேச மாட்டேறானுங்க? சித்ரா அப்படி படிக்கிறதா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல அவங்க அண்ணா அம்பேத்கரை படிக்க சொன்னா அவனுங்க மட்டும் அதை படிச்சிருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு அவனுங்க சங்கி பக்கம் திரும்பி இருப்பானுங்க. அவனுங்களுக்கு இங்க பாலிடிக்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கணும். அவனுக்கு அம்பேத்கரையும் பெரியாரையுமே படிக்கிறேன், இவனுக்கு எங்க அரசியல் எல்லாம் இன்னும் டீப்பா போய் படிக்க போறானுங்க. பேசுங்க கதிரவன் ப்ரோ.
ப்ரோ ஒரு சின்ன இது கேள்வி. 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் நடிக்க போற படம் வந்து ரெட் ஜெயிண்டா இருக்குமா, சன் பிக்சர்ஸா இருக்குமா? அவன் எங்க வேணா வாய் வைப்பான். சோ நியூட்ரல் தான் அவன். அங்க வந்து அப்படி பேசுவான் இந்த மாதிரி அப்படி நிதி ஒருவேளை உதயநிதி. வந்து அப்படி ஒருவேளை சன் பிக்சர்ஸ்லயோ இல்ல ரெட் ஜெயிண்ட்லயோ சைன் பண்ணிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த அணில்கள்? ப்ரோ தூக்கு மட்டும் செத்துருவானுங்க ப்ரோ. அப்ப என்ன ஆமா, ஒரே பண்ணுவாங்கன்னா நிமிஷம். அதுதான் நடக்க இல்ல, போகுது, ஒரே வேணா நிமிஷம். பாருங்க. எங்க மாஸ்டர் ஜனா, மெர்சல் ஜனா, இந்த ஜேசன் சஞ்சய் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? கொஞ்சமாதும் புஷியானந்த மாதிரியாச்சும் நடந்துக்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த ஆளு பேர் இருந்தாங்க டைனோசர் குட்டி, ஆத ஒரிஜினா மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. மேல வந்து மியூட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போற? ரிஜெக்ட் பண்ணி விட்டுருங்க. தூக்காதீங்க, மேல தூக்காதீங்க, விட்டுருங்க. வந்து மேல பேசாததுக்கு எதுக்கு மேல தூக்குறீங்க? வந்துட்டு அவதூறாது பரப்புங்க நிர்மல் குமார் மாதிரி. சச் ஜேசன் சஞ்சய் பிஹேவியர் மாஸ்டர் ஜனா. இது ஏதா பேசுங்க. சாரி அரப்பன், குறுக்கிட்ட, நீங்க முடிச்சு. இல்ல நான் எதுவும் பேசலையே. சாரி கதிரவன் ப்ரோ, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யாசி ஒரு நிமிஷம் ஏன் எனக்கு அவர் டவுட். வந்திருக்காரு, அவரை பேச சொல்லுங்க. சித்ரா இவன் கிட்ட கேட்பான் அந்த கொஸ்டின். 2029க்கு எங்க வருவாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எம்பி எலெக்ஷனுக்கு அது அறிவாலயம் தான், அதுல மாற்றமே இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். மாஸ்டர் ப்ரோ கூட ஒரு கேள்வி கேட்கணும். அது என்ன, சஞ்சயை பார்த்து வந்து எங்க தளபதியோட லெகசியை காப்பாற்ற வந்து நீ நடிக்கிறதுவா எது டைரக்ஷன் போறேன்னு சொல்லி உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ட்வீட் போட்டு கிடக்குறாங்களே, என்ன எனக்கு புரியல. என்ன லெகசியை உங்க ஆளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்ல, அந்த லெகசியை காப்பாற்ற சஞ்சய் தான் வரணுமா? ஏன் ஊர்ல வேற எதுவுமே நடிக்கனே கிடையாதா? இங்க வந்து திமுக நீ சொல்றீங்கல்ல குடும்ப ஆட்சின்னு சொல்லி, அந்த இலவ மயிரை நீங்களும் பண்றீங்களே, இப்போ அது தப்பு இல்ல? இல்ல அந்த பையன் தளபதியில டைரக்ஷன் பண்றான். அவன் சொல்லிட்டு இருக்கானுங்க, நடிக்க வர சொல்லுங்க. தளபதி லுக் அப்படியே இருக்கு. தளபதி வந்து லெகசியை காப்பாற்றுவான். என்ன லெகசி தளபதி லெகசி வச்சிருக்காப்புல, அந்த லெகசியை காப்பாற்ற போறான் சொல்லு, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுப்போம். எனக்கு ஒரு டவுட். இந்த பிலிம் ஃபேர் அவார்டு, அதுக்கப்புறம் இந்த சைமா ஏதோ கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு அட்வர்டைசிங்காக பண்றது. ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கான விஜய் இது வரைக்கும் இதுலயாச்சும்? நீங்க சொல்ற அவார்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற அவார்டே வாங்கினது இல்ல ப்ரோ. ஃபிலிம் ஃபேரே வாங்கல ப்ரோ அவன் ஒண்ணு கூட. அப்படியா? ஓகே. நேத்து வந்து சிவகார்த்திக் வாங்கியிருக்கான் ஃபிலிம் ஃபேர். எனக்கு சினிமா பத்தி அவ்வளவு தெரியாதுங்க. பட் ஆனா அஜித் தொடர்ந்து 2 தடவை ஃபிலிம் ஃபேர் வாங்கினாப்ல இல்ல, கரெக்டா? 3 வாட்டி ப்ரோ. 4 ஃபிலிம் ஃபேர் வச்சிருக்கா. ஓகே ஓகே. பத்மபூஷன் அவங்க ஆள் வாங்கல, அதான் வயிற்றுச்சல். இதுலயே ஸ்டிக்கான ஆகும். எனக்கு அதான் புரியல. தளபதி லெகசியை காப்பாற்ற சஞ்சய் தான் வரணுமா? ஏன் சிவகார்த்திகேயன் உள்ளதா, மற்ற நடிகர்கள் உள்ளதா? அப்ப நீங்க எப்படி உங்க சினிமால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி குடும்ப நடந்துட்டீங்களா? எனக்கு அது புரியல. என்ன கேட்டகரி அதுலாம்? அப்பா வந்து எஸ்சி பெரிய டைரக்டர், பையன் வந்து பெரிய நடிகர் ஆயிட்டாப்ல. இப்ப அவன் பையனை வந்து பெரிய நடிகராக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது குடும்பமா வந்துகிட்டு இருக்கே. ஏன் வந்து வேற எவனும் நடிக்கவே இல்லையா ஊர் உலகத்துல? நடிக்க தெரியாதவனா இருக்கானா? ஏன் அந்த லெகசி வந்து அங்க தான் காப்பாத்தணுமா? எனக்கு அது புரியல. கொஞ்சம் சொல்லுங்களா ப்ரோ அது மட்டும். நேத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசியிருக்காப்புல ஒரு இந்த கிரிஞ்சு மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வரானுங்களோ. பேசுங்க பேசுங்க.